ஹலோ ஆல். இன்றைக்கி நான் ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம தனித்தனியாக உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் பொரியல் அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே பொருத்தமான பொரியல். நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்து போடுறதுனால பொரியலோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எல்லோரும் நல்லா நிறைய சாப்பிட்லாம். இந்த பொரியல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பீன்ஸை வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கோடு சேர்த்து நம்ம பொரிக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து பீன்ஸை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கார்லிக் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நான் போடுறேன். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம், அதாவது கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் போதும், கரெக்டாக இருக்கும். அதையும் நான் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். அது ஒரு 80% நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்க்கணும். உருளைக்கிழங்கை வந்து இந்த எண்ணெயிலேயே 2 to 3 மினிட்ஸு நம்ம நல்லா வதக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் ஒட்டாமல் வரும். ஆனால் நான் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுறதில்ல. எனிவே இதில் வந்து நம்ம திருப்பி தண்ணி ஊற்றி தான் நம்ம பண்ண போகிறோன்றதுனால இது பர்ஃபெக்டாக வந்துடும் கடைசியில். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் சேர்க்குறேன். அதை போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கணும். பீன்ஸும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி விட்டு அதில் வேக வைக்கணும். அந்த தண்ணியிலே அது வேகணும். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த தண்ணியிலேயே உருளைக்கிழங்கும் பீன்ஸும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். இதில் தண்ணி கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். அதோட மல்லித்தூள், கோரியாண்டர் பவுடரும் நான் அதில் கொஞ்சம் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை கரம் மசாலா சேர்க்காட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதில் அது 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உங்களுக்கு ஷைனிங்காக வந்துடும். இப்போது டேஸ்டியான உருளைக்கிழங்கு பீன்ஸ் பொரியல் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் பண்ணலாம். இன்றைக்கே நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.